விராலிமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அவர் தொடர்ச்சியாக 4வது முறையாக களம் இறங்கியுள்ளார். இந்த நிலையில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற அவர் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் அளித்துள்ள அனைத்து விவரங்களையும் உண்மை என்று உறுதிமொழி வாசகத்தை படித்தார். நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சருடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய வாழ்த்துக்களோடு விராலிமலை மண்ணை தொட்டு வணங்கி, விராலிமலை மக்களை தொட்டு வணங்கி, மக்கள் மனசை தொட்டு வணங்கி, மக்களின் அனுமதியோடு, அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு, இறை அருளோடு, கழக தொண்டர்கள் உழைக்க தயாரக்கூடிய கழக தொண்டர்களுடைய வாழ்த்துக்களோடு நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கலை இரட்டை இலை சின்னத்திலே விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு விஜயபாஸ்கர் ஆகிய நான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். எல்லாருடைய வாழ்த்துக்கள். அதிமுக என்ற இயக்கம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் குரல் கொடுக்கும். மத்திய அரசோடு நல்லெண்ணத்தோடு நல்ல வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துப்போகும். அப்படி போகிறப்ப தான் நம்ம தமிழகம் வளர்ச்சி அடையும். ஒட்டுமொத்தமாகவே முரண்பாடான போக்கு என்பது மக்கள் நலனை பாதிக்கும்.